வெஸ்டர்ன் ஸ்டைல் நிறைய ஆக்ட் பண்ணார்ல. கௌரவத்தில் அவர் பைப் பிடிக்கிறது, அவர் நடந்து வர்ற ஸ்டைலு, அவர் நிற்கிறது, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு பார்க்கும்போது, அப்புறம் அண்ணா வேற மார்லன் பிராண்டோவை கம்பேர் பண்ணி சொன்னார். அப்போ அண்ணா என்ன சொன்னார்னா, மார்லன் பிராண்டோ சற்று முயற்சித்தால் என் தம்பி சிவாஜி போல நடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ மார்லன் பிராண்டோ யார் அப்படிங்கிறத நான் தேட ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அங்கே மார்லன் பிராண்டோ பற்றி நிறைய படங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மார்லன் பிராண்டோவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவர் மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு ஆக்டிங்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை எழுதினவர் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கின்னு ஒரு ரஷ்ய ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் எல்லாம் அவர் எழுதின 3 விதமான நூல்கள் இருக்குது. ஒன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ், பில்டிங் எ கேரக்டர், கிரியேட்டிங் எ ரோல். இந்த 3லேயும் கிட்டத்தட்ட 16 வகையான விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. 3 புக்கையும் சேர்த்திங்கன்னா 48 விதிகள். இந்த 48 விதிகள்லேயும் சிவாஜி உள்ளே வந்திருக்காரா அப்படிங்கிறத பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கார்.